மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியில் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனரான சுந்தர் சி என அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த அறிவிப்பானது சற்று முன்னதாக புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் அது அறிக்கையில் வெளியிட்டு இருக்கிறார். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதிய நீதி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மதுரை மத்திய தொகுதிக்கு கீழ்கண்டவாறு வேட்பாளர்களை முடிவு செய்து அறிவிக்கப்படுகிறது. மதுரை மத்திய தொகுதி வேட்பாளர், திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் சுந்தர் சி வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார். 30/3/2026 திங்கட்கிழமை அன்று பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்பட உள்ளது. அந்த நிலையில இரண்டாவதாக வேட்பாளர் 2 தொகுதிகளிலே இரண்டாவது வேட்பாளர் அங்கு அறிவிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான நேரம், இடம் என விரைவில் அறிவிக்கப்படும். ஆனால் மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியில நடிகர், இயக்குனர் சுந்தர் சி போட்டியிடுகிறார் என்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பிலே இன்னும் இன்று வேட்பாளர் யார் என்பது அறிவிக்கப்படுவார். தற்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய PTR பழனிவேல் தியாகராஜன் தான் திமுக சார்பில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில இந்த வேட்பாளர் பட்டிருக்கிறார்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் இன்னும் நாளை அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அதிமுக சார்பிலே, அதிமுக கூட்டணி NDA கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவின் சார்பிலே நாங்கள் போட்டியிடுவதாக புதிய நீதி கட்சியின் சார்பிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நடிகர், இயக்குனர் சுந்தர் சி என்பது திரைத்துறையில் நீண்ட காலமாக பயணித்து வருகிறார். அவர் நீண்ட காலமாக பல்வேறு உதவி இயக்குனராக இருந்து, இயக்குனராக இருந்து தற்போது நடிகராகவும், அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளராகவும் பயணித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது புதிய நீதி கட்சியுடன் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். சமீப காலங்களிலே அவருடைய நிகழ்வுகளிலே பங்கேற்று வருகிறார்கள். வ.உ. சிதம்பரம் பிள்ளைகளுடைய திருவுருவச் சிலை அடிக்கல் நாட்டு விழாவில் கூட அவர் கலந்து கொண்டிருந்தார்கள். இப்படி பல்வேறு நிகழ்வுகளை சமீபத்தில் புதிய நீதி கட்சியுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருந்த வேளையிலே தான் தற்போது அவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த NDA கூட்டணி தற்போது புதிய நீதி கட்சி சார்பில் தற்போது அவர் போட்டியிடுவார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு வேட்பாளர் திங்கட்கிழமை அறிவிக்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 இடங்கள் புதிய நீதி கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 2 இடங்களிலே ஒரு வேட்பாளர் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார், மற்றொரு வேட்பாளர் திங்கட்கிழமை அறிவிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.